சரியா, உனக்கு மனிதனா நான் மாத்துறேன், சந்தோஷமா வாழு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சாரு. மனுஷனா மாறியவன் நல்ல வீடு, குடும்பம், சந்தோஷமான வாழ்க்கை அப்படிலாம் கற்பனை பண்ணினான். ஆனா அவன் மனசுல ஒரு பயம் வந்தது. முன்னாடி நான் ஒரு எலியா இருந்தேன், இதை யாருக்காவது சொன்னா அவங்க என்ன பார்த்து சிரிப்பாங்கல்ல. இந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா கோவமா மாறிடுச்சு. அந்த தீய எண்ணம் அந்த மனிதனிடம் வந்த உடனே முனிவர் அதை உடனே கவனிச்சாரு. ஒரு கணத்துல அந்த மனிதனை மீண்டும் ஒரு சின்ன எலியா மாத்திட்டாரு. எலி வெக்கத்தோட ஓடி போய் காட்டுக்குள்ள மறைஞ்சு போச்சு. திரும்பி அது அந்த பக்கம் வரவே இல்லை. இந்த கதையின் நீதி என்னன்னா, நம்ம மனசுல வரும் எண்ணங்கள் நம்மை நல்லவராகவும் தைரியம் உள்ளவர்களாகவும் ஆக்கும். ஆனா பயம் அல்லது கோபம் தவறான பாதைக்கும் தள்ளும். எப்போதும் நல்ல எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் வச்சுக்கொள்ளுங்க. நல்ல மனசு இருந்தா வாழ்க்கை அழகா இருக்கும். இன்னொரு கதையில பார்க்கலாம். பை.